நம்ம காட்டும் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம் உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நிகழ்வுடன் விரைவில் உங்கள் நம்ம காட்டும் சேனலில் மற்றும் பே வீடியோ ஸ்பெஷல் எபிசோட்ஸ் நம்ம காட்டும் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். நம்ம காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்ன அடி அடிச்சு விட்டாலுவோ மண்டையில, அவளுக்கு நம்ம ஆப்பு கொடுக்கலான்னு பார்த்தா நமக்கு ஆப்பு கொடுத்து விட்டாலுவே, நாசமா போனவளுவோ. சும்மாவாது இருந்திருப்பேன், இந்த அம்மா பேச்ச கேட்டு 2 அடி எக்ஸ்ட்ரா வாங்கினதுதான் மிச்சம். அவனா தாயா தாய் எனக்கு அடி விழுவுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பயந்து ஓடிட்டு என்னை அடி வாங்க வச்சுட்டு ஓடிட்டு. ஆனா இதுக்கெல்லாம் சும்மா உன்னை விட மாட்டேன்டி. அலமேலு இந்த வீட்டை தானே இருக்க, பாத்துக்கிறேன். தாங்க முடியல. என்ன இது, வீட்டுல யாரோ இருக்க மாரி தெரியுது, யாருன்னு பாப்போம். இது அந்த சின்ன கொடுக்கு சவுண்ட் மாதிரி கேக்குது, தனியா மாட்டியிருக்கா? ஏய் சின்ன கொடுக்கு, உன் அம்மாவும் உன் அக்காவும் என்னைய அங்க அடிக்க வாங்கினக்கு இங்க நான் இப்ப கொடுக்கறேன்டி. என்ன பண்ணலாம்? இப்படி பண்ணுவோம். தண்ணியை ஃபுல்லா திறந்து விட்டாச்சு, தண்ணி ஏண்டி திறந்து விட்டான்னு சொல்லிட்டு அடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எடுத்துட்டு வர உச்ச அதே சின்ன கொடுக்க, உன் அம்மா என்னை அடிச்சாட்டிக்கு என் வெஞ்ச தீர ஒன்னை அடிக்க போறேன் இன்னைக்கு. இதுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, பிரச்சனை வந்து இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போகணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். தெரு தெருவா நீங்க அலையணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். ஏய் ஆறு அத்தை, சொல்லுங்க அத்தை. என்னடி பண்ணி வச்சிருக்க? நான் ஒண்ணுமே பண்ணலையே அத்தை. அது ஒண்ணுமே பண்ணலையா? உன்னை நீ என்ன பண்ணலன்னு அடி கொடுத்துட்டு சொல்றேன். என்னது அடியா? அடி வாங்கிக்கிறேன். இதெல்லாம் சரியா? சொல்லு அத்தை. எதுக்கு தடிக்கிறீங்க? வலிக்கிறீங்க அத்தை, அடிக்காதீங்க அத்தை. வலிக்கிறதுக்கு தாண்டி அடிப்பாங்க, வாங்கிக்க. இந்த மாதிரி செய்யா அத்தை? சரியா அந்த மாதிரி அத்தை? சரியா அத்தை? வலிக்கல அத்தை, அத்தை போதத்தை வலிக்கிட்டு முடியல அத்தை. ஏன்டி கிச்சன்ல அவ்வளவு தண்ணியை திறந்து விட்டுருக்கேன், தண்ணி எல்லாம் நோக்கி கிச்சன் ஃபுல்லா ஓடி போச்சு. உனக்கு அதெல்லாம் பார்க்காம இங்க டிவி பார்த்துட்டு ஆட்டம் கிடக்கிறது இருக்கா உனக்கு ஆட்டம்? நான் கிச்சன் பக்கமே போகல அத்தை. ஏன் இப்படி போய் சொல்றீங்க? என்னது நான் போய் சொல்றேனா? வேணுமா? ஐயோ மறுபடியும் அடிப்பாங்க போலயே. அப்ப ஒத்துக்கோ, நீ தானே தண்ணி திறந்து விட்ட அத்தை. அது வந்து ஐயோ இப்ப நம்ம சொன்னோம்னா இதுக்கு வேற அடிப்பாங்களே தனியா, வீட்டுல யாருமே இல்ல. அம்மா வந்த பிறகு பார்த்துப்போம், இப்போ ஒத்துக்குவோம். என்னடி தனியா மன வச்சுட்டு இருக்க? அத்தை இல்லைங்க அத்தை, தெரியாம பண்ணிட்டு. இப்படி ஒத்துக்கணும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இனிமே ஒழுங்கா இருக்கணும், தண்ணியை திறந்து விட்டு இங்க வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்க கூடாது, சரியா? சரிங்க அத்தை. இங்க இருந்துக்க. நான் இது பண்ணவே இல்லை. அம்மா வரட்டும், உங்களுக்கு இருக்கு. இப்பதான் என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருக்கு. ஏட்டி அலமேலு, என்னை அடி அடிச்சா உன் பொண்ணை எப்படி வச்சு வாங்கியிருக்கேன் பாரு. அடிச்ச அடியில நான் அடிச்சது கூட அவன் சொல்ல மாட்டான். எனக்கு நீ ஆப்போச்சனா எங்க வச்சா என்ன தைரியம்னு எனக்கு தெரியும். உனக்கு உன் பெரிய மகளுக்கும் கொடுத்தா தானே டேரக்டா எனக்கு ரிப்பீட் கொடுக்குறீங்க. உன் சின்ன அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு அவளையே இந்த வீட்டை விட்டு வாமா போலான்னு சொல்ற அளவுக்கு பண்றேன். அகிலாண்டமா கொக்கா. அடி பாவி அகிலாண்டம், சோனிய இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. இவளுக்கு ஆப்பு வச்சாதான் சரிப்படும். பார்ப்போம் கூடிய சீக்கிரம். முதல்ல இந்த விஷயத்த போயிட்டு அலமேல கிட்ட சொல்லணும். இங்கே அந்த நெட்டவாளி இல்லாத சாக்கில் சரி நம்ம அம்மாவை சந்தோஷமாக பார்த்துட்டு வீட்டுக்கு கொடுத்துட்டு வரலாம், நெட்டவாளி வாங்கி தர மாரின்னு நினச்சிட்டு வந்தா இங்கே இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்களா? இந்த கொடுமைக்கு மத்தியில் தான் அலமேல அக்கா இங்கே தங்கியிருக்கு போலையே. முதல்ல அக்காவுக்கு சீக்கிரமாக வீட்டை கண்டுபிடிக்கணும். இதுங்கிட்டலாம் வாங்கணும்னு அக்காவுக்கு என்ன அவசியமா என்ன? இரு உனக்கு வைக்கிறேன்டி ஆப்பு அகிலாண்டம். ஏக்கே இந்த கோலம் போட்டி குளிஞ்சு நிமிந்து போடுறதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சுடி. ஒரு டீயே போய் எடுத்துருவா. சரிக்கா இந்தா போடுறேன். எனக்கும் ஒரு டீ. டீ
எனக்கும் ஒரு காப்பிடி. எல்லாருக்கும் தாண்டி போட போனேன், என்ன உனக்கு மட்டும் காப்பியா? சரி சரி, நானும் காப்பி தான் குடிப்பேன். நம்ம 2 பேத்துக்கும் காப்பி போட்டு அவங்களுக்கு டீயா போடுவோம். அக்கா, அப்புறம் அந்த ஆனந்த் பிள்ளை எங்கக்கா இருக்கு? ஏட்டி அந்த பிள்ளை வந்ததுலேருந்து சாப்பிட்லையா, அதனால சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிவிட்டு நம்ம தேவியும் சப்பானி அந்த கார பயலெல்லாம் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்கானு முடி. ஏன்க்கா ஹோட்டலில் தான் சாப்பிடுமா, நம்ம வீட்டில் கூப்பிட்டுருக்கலாம்ல? கூப்பிடலான்னு தான் இருந்தேன், ஆனால் நானாக அண்ணன் வீட்டில் இருக்கேன். நான் என்னால் என்னடி பண்ண முடியும்? அக்கா நம்ம வீட்டில் இல்லையா என்னங்கிற? ஆமாக்கா. ஏன் தண்ணி கொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏன் தண்ணி கொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஏட்டி என்னட்டி ஏதோ பாட்டு போட்டு போட்டு வைக்கிறானுங்களா? ஏதோ பாட்டு கேட்குது. அக்கா நீ அதை பாடினியா? ஏட்டி முன்னாடி தானே நின்றுட்டேன், நான் பண்ணங்கிறேன். ஏட்டி இவன் ஏன்டி இவ்வளோ கோவப்படுறா? நான் காணும் கனா நீயா இடைவேளைக்கு பின் தொடரும். மீனாட்சி. ஏட்டி அண்ணா, இந்த கடலை விட நம்ம நட்பு ரொம்ப பெருசுன்னு நம்ம வாழ்ந்து காட்டணும்டி. வாழ்ந்து காட்டணுமா? அதெல்லாம் தேவையில்லை. நம்ம நட்பை பற்றி நமக்கு தெரியும். நம்ம நட்பை பிரிக்க யாரால முடியும்? அது வேணா உண்மைதான். அதே போல நீ என்னைக்கு மறக்கக்கூடாது, உன்னோட பொண்ணு என் பையனுக்கு தான். அதெல்லாம் மறக்க மாட்டேன். அப்போ என் பொண்ணு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா என்னை விட அவள் தான் உனக்கு முக்கியமானவன் இடவா? இந்த உலகத்தில் எனக்கு எல்லாத்த விடையும் என் அண்ணத்தை மட்டும் தாண்டி பிடிக்கும். நட்புக்கு இலக்கணமாய் வருகிறார்கள். ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். நம்ம கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா பொங்கல் கொண்டாட்டம். உடன் வழங்குவோர் ஆனந்தி புத்தம் புதிய நெடுந்தொடர் விரைவில் உங்கள் நம்ம கார்ட்டூன் சேனலில். மற்றும் பே வீடியோ ஸ்பெஷல் எபிசோட்ஸ் நம்ம கார்ட்டூன் சேனல் பிளேலிஸ்டில் கண்டு மகிழவும். தொடர்கிறது. இவ்வளோ கோவப்படுறா? அக்கா அந்த பாட்டு வேற எங்கேயும் கேட்கல, அங்கே பின்னாடி திரும்பி பாருங்க. என்ன சொல்ற? ஏடி இந்த தம்பி மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சா? அதை என்னத்தக்கா நான் சொல்லுவேன். ஏடி எங்கிட்டி போற? இருக்கா அந்த விளக்க மாதிரி இங்கே தான் பக்கத்தில் எங்கேயாவது கிடக்கும், எடுத்துட்டு வந்து 2 சாத்தினா தான் அடங்குவோம். ஏடி சும்மா இருடி, ஏதோ நாளுங்க ரம்மியும் போட்டுட்டு தெரியுங்க. இது கூட என் புருஷனாரன் தான் தெரியும், அவன் எங்கிட்ட கிடக்குறானே தெரியல. நான் அமைதியா இல்ல அக்கா. முதல்ல உன் வீட்டுக்காரரை திட்டணும், அவர் கூட சேர்ந்து தான் இது எப்படி அலையுது. ஆமா, அப்படியே இந்த தம்பிக்கு எது ஊட்டி விட்டாலும் சாப்பிட்ற வயசு பாரு. ஏன்டி நீ வேற, இவங்க 2 ஒன்னா இருந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, நீ அவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்க. அது வேணா உண்மைதாக்கா, இதுங்க 2 பண்ற அலப்பற ஏன்னா எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நானா இருக்கிற வெறிக்கு 2 வச்சு வாங்கி விட்டுருவேங்க்கா. ஆனாலும் 2 நாள் நல்லா இருக்கு, அப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சிருது. என்னதான் பண்ணுவேன் போங்க. சரி விட்ரி நாளுங்கிழமையுமா ஏதோ சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடு. போக்கா நீ வேற, அதுங்க நாளுங்கிழமை அப்படி இருக்கு, நாலு பூரா அப்படியே தான் இருக்கு. என்ன பண்றது, நாங்க வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. விட்ரி, அதெல்லாம் பேசிக்குவோம். அந்த தம்பி முடியட்டும், பொங்கல் முடிக்கட்டும், அதுக்கிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். சொன்னா கேட்குற ஆளுதான்க்கா, என்ன கவலைன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. சும்மா எது கேட்டாலும் நான் சும்மா குடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னத்தான் இப்போ பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி விடு பேசிக்கலாம். ஏட்டி என் புருஷன்லாம் உனக்கு தெரியும் இல்லடி, மொடா குடிக்காரன், அவனையே நான் திருத்திவிட்டேன். மாமாவெல்லாம் என்ன, அதெல்லாம் பண்ணிக்கலாம் விடு. ஏதோக்கா நல்ல வார்த்தை சொல்கிறீங்க, இதை அலப்பற ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் சரி. அங்கே பாருங்க, உங்களை பார்த்துக்கிட்டு அப்படியே வாயை மூடிக்கிட்டு நிற்கிது. இம்மா நேரம் பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன ஆக்டிங் போடுதுன்னு மட்டும் பாருங்களேன். தம்பி என்னப்பா இதெல்லாம் நியாயமாப்பா? என்னப்பா நீனு போய் வீட்டில் போய் பாடு, சாப்பாடு சாப்பிட்டு தூங்குப்பா. அண்ணி நீங்களா? உங்களை நான் பார்க்கவே இல்லை. நீ பாத்தியாக்கா இம்முற இம்மா நேரம் உங்களை பார்த்துட்டு அமைதியாக நின்றுபிட்டு இப்போ பார்க்கவே இல்லையா? நீ அவ கிடக்குறா, நீங்க அவன் பேச்ச நம்பாதீங்க, நான் உன்னை இப்பதான் பார்க்குறேன். நீ சரி சாமி போய் சாப்பிட்டு படுங்க. இது என்ன திடீர்னு இப்போ அழுகுது திடீர்னு? நீ இந்த பக்கம் வா. தம்பி என்னப்பா? நீ என்ன மன்னிச்சிருங்க. நீ அப்பா ஏந்திரிப்பா, என்னப்பா இதெல்லாம்? இல்ல நீங்க மன்னிச்சிருன்னு சொல்லுங்க. அப்பா எதுக்குப்பா, முதல்ல ஏந்திரிப்பா. இது என்னடி அக்கா, இதெல்லாம் நாடகம். போதையில என்ன பண்றேன்னு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப பாருங்க. ஏடி பூமாரி, அந்த விளக்கமத்தை எடு. என்னது விளக்கமாடா? ஏம்மா அவ அடிச்சு பிரிச்சு மீஞ்சிருவாளே, நம்ம இப்படியே எஸ்கேப் ஆயிடுறது தான் நல்லது. அனி நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க அண்ணி, நான் வரேன். நீ வீட்டுக்கு போய் படுக்கிறேன். நீ வா அனி, எஸ்கேப். ஏடி என்னடி இந்த தம்பி ஓவரா பண்ணுது? இப்படிதான் குடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு கிடக்கு, என்னைக்கு மாறுமோ தெரியல. இதெல்லாம் சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன் தம்பியை. சொன்னால் கேட்குற புள்ள தான் இப்போ மறுபடியும் மாறிடுச்சு போல. நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத. சரிக்கா
சரி வாங்க காபி போட்டு எடுத்து வரேன். எனக்கு டீடி. அப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னேங்க, ஏன் இப்படி கிடுக்கிட்டு இருக்க? போ போ. அக்கா பரிசெல்லாம் எப்போ தரணும்லாம்? அவளை தாண்டி இன்னைக்கு நைட்டு தரணும்லாம். எப்படியும் எனக்கு ஒன்றும் கிடையாது அக்கா. அதெல்லாம் இருக்கும், பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. வா. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. ஊர் பொதுமக்களே, பரிசு விழா இன்று இரவு நடைபெற உள்ளதால் அனைவரும் மறக்காம பங்கு பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு பச்சை தண்ணி கேங்ஸ் மறக்காம வாங்க, பரிசுகளை அள்ளி கொண்டு போங்க. வராம அப்புறம் பரிசு கொடுக்கல அது இதுன்னு சொல்லக்கூடாது, பார்த்துக்கோங்க. இப்படிக்கு மச்சக்கண்ணி பாய்ஸ் சங்கத்தின் செயலாளர் கார்த்திக் என்னும் காரு. அக்கா பாத்தியாக்கா அந்த குசும் பிடிச்ச பையன் கார்த்திய? அவன் அப்படி தாண்டி விளையாடுதானமா இருக்கும். சரி இப்ப பரிசு எல்லாத்துக்கும் இருக்க மாட்டேக்கா, போலாம். அப்ப அதாக்கா சொன்னேன், சரி ராத்திரி அப்படியே போயிடுவோம். ஏக்கா பரிசு மட்டும் கொடுக்கலனா அந்த வெள்ளம் மட்டச்சி கிழவி அப்புறம் பிரச்சனை பண்ணிக்கணும். ஐயோ விஷயத்த சொல்ல வரலான்னு பார்த்தா அலமையிலக்கா இவங்களாம் செஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்களே, இந்த நேரத்தில் சொன்னால் இருக்கிற சந்தோஷமும் போயிடும். இந்த பரிசு வேற கொடுக்குறேன்னு அதெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு சொல்ல வேண்டிதான். இப்போ எதுக்கு வேணாம். அக்கா சின்ன பொண்ணு வந்துட்டாக்கா. ஏடி வாடி. வரேங்க்கா. கோலம்லாம் போட்டு அசத்தி விட்டியாடி. என்ன அப்புறம் அந்த 2000 என்ன செஞ்சா? என்னது நான் கோலம் போட்டேனா? நான் 2000 வாங்கினானா? இது என்னடா பித்தலாட்டமா இருக்கு? எனக்கு கோலமே போட வராது, நான் என்னமோ ஜெயிச்சா 2000 ரூபா வாங்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க. ஒன்றும் புரியலையே. எனக்கு என்னமோ நம்ம நட்டவாளியை மாற்றி விட்டு அம்மாவை பார்த்து வந்த மாரி அவள் இங்கே கோல போட்டிக்கு வந்துட்டாலோ? இருக்கும் அவளை பார்த்துக்கலாம். முன்னாடி பேந்தனை முழிக்கிற அப்படின்னா என்கிட்ட ஒன்றும் தெரியாத மாரி சமாளிச்சிருவோம். இல்லைனா நம்ம அங்கே போனது அப்புறம் தெரிஞ்சா சொல்லாமல் போனோன்னு சண்டை போடுங்க. அக்கா ஒன்றும் இல்லை, 2000 தானே வாங்கிட்டேங்க. இதுங்க கிட்ட தான் உண்மையை பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ இதுங்கிட்டே போய் சொல்ல வச்சுட்டா அந்த நட்டவாளி. ஏய் எங்கடி இருக்க நாசமா போனவள. சரி பரவாயில்ல, நமக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கா நம்ம தங்கச்சி. இப்படியே என் மேலே கோவம் மட்டும் குறைஞ்சா போதுமே, அவகிட்ட பேசிடுவேன். குறை ஒரு நாள் பார்த்துப்போம். என்னடி தனியாவே முனவிக்கிட்டு இருக்க? இப்பெல்லாம் ரொம்ப நாளா அப்படிதாண்டி இருக்கா. இந்த வசந்தி அக்காவுக்கு கேப்பு கிடைச்சா நம்மள பாப்பு வைக்கிறதுலயே இருக்கும். ஏய் வசந்தி அக்கா, உன்னை பார்த்துக்க இரு. உன்னை ஒன்றும் சொல்லமா அப்புறமா திறக்காத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். கமெண்ட் பாக்ஸில் தெரிவித்தால் வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.